கிருபை வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்னோடு பேசும்படி, ஆண்டவர் என்னோடு இடைபடும்படி ஒவ்வொருவரும் சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரே வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கிடைக்கும்படி, என் பிள்ளைகளுக்கு தேவ பலன் உண்டாகும்படியாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்தித்து கொண்டே வருவோம். வாழ்க்கையில் இது மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கை என்ன பண்ணுறதில்ல, அமைகிறதில்ல. படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நம் ஏற்றுக்கொண்ட துணையாக இருக்கட்டும், நமக்கு பிறக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக என்ன பண்ணுறதில்ல, வாய்க்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன் அந்த கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, கலங்கின மனிதனால் எந்த திட்டத்தையும் எதையும் செயல்படுத்தவே முடியாது. அதனால தான் தெளிவாக இருக்கிற ஒரு மீன் இல்லை, ஒரு கடற்கரை இல்லை கடலில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மீனெல்லாம் என்ன பண்ணும், தெரியும் உள்ளே என்ன இருக்குன்னு. அதுவே கலங்கி இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ளே நீங்கள் எதையுமே என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. நம் இருதயத்தில் தெளிந்த ஒரு வெளிப்பாடான ஒரு சிந்தை இருந்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் எதெல்லாம் ஜெயிக்க போகிறோம், ஜெயிக்க முடியுங்கிறதே என்ன பண்ணோம், காணப்படும். ஒருவேளை எனக்குள்ள 1000 கவலை வந்துட்டு, நான் போராட்டத்தில் இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், இதையே அவன் சிந்தித்து கொண்டிருந்தால் அவனுக்கு வெறுமையாக கிடைக்கக்கூடிய என்ன மட்டும்தான் தோல்வி. என்னால் எதையுமே என்ன பண்ண முடியல, சாதிக்க முடியல, எதையுமே என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிடாத, கலங்கி போயிடாத. நீ கலங்குனா உன்னால் என்ன பண்ண முடியாது. அப்போ அந்த வசனம் சொல்லியிருக்கு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்திலும் தேவனிடத்திலும் என்ன பண்ணுங்க, விசுவாசமாக இருங்க. ஒரு மனிதனுக்கு நிறைய நம்பிக்கை தேவை, அதன் பின்பு அவனுடைய கலக்கமில்லாத ஒரு தைரியமான என்ன தேவை இருக்குது, இருதயம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். அவங்க பலப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்கணும், ஒரு வியாதியாக இருந்தால் அதுலேருந்து எப்படி விடுதலை பெறணும், ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு காரியம் அதை எப்படி ஜெபம் பண்ணி ஒரு மனிதன் சுதந்திரிக்க வேண்டும், இதை குறித்து தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதிகளில் இருந்தால் என்ன பண்ண போகிறோம், வாசிக்கிறோம். இந்த வசனம் நமக்கு தெரியும், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். சரி, இந்த இருதயம் கலங்காமல் இருக்கணும். நம்மளாம் நிறைய பிரசங்கம் கேட்குறோம், ஆனாலும் பிரச்சனை வரும் பொழுது என்ன மட்டும்தான் வருது, கவலைகள் மட்டும்தான் வருது, துக்கங்கள் தான் என்ன பண்ணுது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, இவ்வளோ பிரச்சனை எப்படி நம்மளால் சமாளிக்கிறது. அப்போது இருதயத்தில் என்ன காணப்படலை அப்படின்னா, நமக்குள்ள ஒரு தைரியம் இல்லை. சிலருக்கு அனுபவம் இருக்கும், ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கடந்து வந்துட்டோம். அனுபவம் இல்லாத ஆளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட எப்படி தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அனுபவம் உள்ள ஆளுக்கு அது என்ன பண்ணாது. ஒரு முறை ஒரு ஆக்சிடெண்ட்டு, எனக்கு கால்லெல்லாம் அடிபட்டுட்டு காலெலாம் வீங்கிருந்து நடக்க முடியாமல் எந்திரிச்சு நிற்க முடியாமல், போன வருஷம் இதே டைம் தான் ஆக்சிடெண்ட்டு நடந்தது. உங்கள் ஏரியாவில் தான் ஆக்சிடெண்ட் நடந்து, ஆக்சிடெண்ட் ஆன அடுத்த நாளே ரெட்டியார்பட்டியில் ஒரு உபவாச கூட்டம், அந்த சேகர சர்ச்சில் அந்த கெட்டு போட்டுகிட்டே வந்து என்ன பண்ணேன், அந்த உபவாச கூட்டத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் இதே ஆலங்குளத்தில் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். வரும்பொழுது தான் ஆக்சிடெண்ட்டில் லோக்கலில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் கெட்டெல்லாம் போட்டுட்டு 3 நாளும் டெய்லி சாயந்தரம் போய் என்ன பண்ணுவேன், கெட்டு போடுவேன், ஊசி போடுவேன், மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன், சாயந்தரம் வந்து பேசுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் எங்கள் மாவட்டத்துக்கு போனேன். எங்கள் அக்கா பையன் வந்தான், பார்த்துட்டு, மாமா உங்களுக்கு கொஞ்சம் தான் அடிபட்டிருக்கு, இதுக்கே நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு. அப்போ உடனே தோணுச்சு, எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, கால் வீங்கிட்டு நடக்க முடியல, முட்டை மடக்க முடியல, இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதை வந்து சின்ன காயன்னு சொல்கிறேன்னு. அப்போ அவன் சொன்னான், நான்லாம் அடித்து மூஞ்செல்லாம் எலும்பெல்லாம் நொறுங்கி இருந்து 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், எனக்கு இதெல்லாம் என்னது, பெருசாக அடிபட்டவனுக்கு என்னுடைய காயம் எப்படி இருந்துச்சு. அப்போ நல்லா கவனிங்க, அனுபவப்பட்டவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக தெரியும். இயேசு எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நம்மளுடைய பிரச்சனையை இயேசுகிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை சின்னதுன்னு தெரியும். அல்லேலூயா. நிறைய பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்பாகவே வைக்கும் பொழுது அது என்ன தெரியாதுன்னா, அது நம்மளால் மீட்கவே முடியாது, அதுலேருந்து வெளியே வரவே முடியாதுன்னு தான் தெரியுமே தவிர, ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்பொழுது தான் இதை கடந்து போயிடலாம். அதனால தான் செங்கடல் பக்கத்தில் வந்து இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, கடந்து போகிறக்கு ஆண்டவரை கூப்பிட்டாங்களோ இல்லையோ, மோசையை நம்ம ஊர் பாசையில் சொன்னால் விளங்காதவன்,
எங்கே கொண்டு வந்து எங்களை நிறுத்தி இருக்கிறான். ஏன்டா அங்கெல்லாம் எங்களுக்கு கல்ற தோட்டம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல இங்கே கொண்டு வந்த அப்படின்னு அறுத்து அவனை என்ன பண்ணிட்டாங்க, வெளுத்து வாங்கிட்டாங்க. அவனுக்கே மண்டை மூலெல்லாம் குழம்பி போய் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வாராக. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னா கூட கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா இருப்பீங்க, ஆண்டவர் யுத்தம். அப்போ நம்ம சும்மா இருக்கலாம், ஆண்டவர் என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். இப்படி சொன்னவர் தான் அவங்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க. நம்ம பார்வையில் நம்ம பிரச்சனைகள் பெருசாக இருந்தாலும் ஆண்டவருடைய செயல்பாட்டில் அது எப்படி ஒன்றுமே இல்லை. அவர் அந்த பக்கத்தில் வாசல் இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு என்ன பண்ணாது. எலிசா கூட அவனுடைய வேலைக்காரன் இருந்திருப்பான். சீரியா படம் அப்படியே அந்த மலை முழுவதும் வந்து இறங்கியிருக்கும். இவன் என்ன பண்ணணும், காலையில் வந்து பார்த்துட்டு தலைவரை நம்ம இன்னைக்கு காலி, அவ்வளோ பேர் என்ன பண்ணிடுவானே, கொஞ்ச நேரத்தில் நம்மளை அக்கக்கா பிரிச்சுட்டு போயிடுவானே. இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அவர்களை காட்டிலும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்கள் என்னது, இப்போ இவன் கண்ணு திறந்தோடனே நம்மளை இவனை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய தோல்விக்கும் பயத்தும் காரணம் கர்த்தரை இன்னும் நம்ம என்ன பண்ணலை, அதிகமாக நேசிக்காத ஒரு குறை. இந்த வேத வசனத்துக்கு மேலே அதிகமான அன்பு காட்டாதது என்னது, ஒரு குறை. அப்போ நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது உங்கள் இருதயம் என்ன பண்ணிடக்கூடாது, கலங்கவே கூடாது. நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், இருதயம் கலங்கிட்டுன்னா நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனையை கூட என்ன பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். எலி பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த எலியை நிறைய கூண்டு வச்சு பிடிக்கிற பார்த்துருப்பீங்க. மரக்கூண்டு ஒன்று இருக்கும், 4 பக்கம் என்ன இருக்கும், மரப்பலகை போட்டு முன்னால் ஒரு லாக்கு மரப்பலகை, பின்னால் மட்டும் கம்பி இருக்கும். இந்த எலி இருக்கு இல்லையா, மாட்டின பிறகு விடிய விடிய எலி அங்கே தான் இருக்கும். நீங்கள் தூக்காட்டா 2 நாளும் அங்கே தான் இருக்கும். ஆனால் எலி இதை விட பெரிய பெரிய பலகையெல்லாம் கடித்து ஓட்டப்படும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் பதட்டத்தில் இந்த சின்ன ரீப்பர் பலகை அதால் என்ன பண்ண முடியாது, கடிக்க முடியாது. காரணம் என்ன, இருதயம் கலங்கிட்டு எங்கேயோ மாட்டிக்கிட்டோம், எங்கேயோ என்ன பண்ணிட்டோம். ஆனால் பாருங்கள், காங்கிரீட் போட்டிருக்கிற செவுத்துக்குள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டி எடுத்து அந்த பக்கத்தில் போயிடும், பெரிய மரப்பலகை வச்சுருப்பாங்க, அப்படியே கடிச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணிடும் போயிடும். ஆனால் இத்தனோண்டு அந்த சின்ன ரீப்பர் பலகை அதால் என்ன பண்ண முடியாது. காரணம், அதுக்கு பயம் வந்துட்டு, அதுக்கு கலக்கம் வந்துட்டு. நம்மளும் அப்படி தாங்க, நிறைய வேலைகளில் பிரச்சனை சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நமக்குள்ளே என்ன ஓடும், கலக்கம் ஓடி. சிலவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு மட்டும் இப்படியெல்லாம் தோணிடும். நாளைக்கு அவங்க முன்னால் அவமானப்பட்டுரும், நாளைக்கு எல்லாருக்கு முன்னாலையும் தலை குனிஞ்சிரும். இப்படியே கவலைப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப சோர்ந்துருவாங்க. அப்போ கவனிக்க வேண்டிய முதல் பகுதியே என்ன அப்படின்னா, இயேசு மேலே நம்பிக்கை இருக்கணும். இயேசுக்கு மேலே என்ன இருக்கணும், அவர் எப்படியெல்லாம் நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது, மிஸ் ஆகவே செய்யாது, அதாவது கிடைக்காம போகவே செய்யாது. பைபிளில் நல்லா கவனிக்கணும். யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்துச்சு, 2 பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனால் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்துச்சு, 12 13 பிள்ளைகள் இருந்துச்சு மகளோட சேர்த்து. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 13 பிள்ளைகளில் ஆண்டவருடைய பிரயாணத்தில் பிரயாணப்பட்டது ஒரே ஒரு பிள்ளை தான் யோசேப்பு. நல்லா இருந்துச்சான்னா வெறும் கஷ்டம்தான், தொடக்கத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் அவருக்கு என்னது தான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த ஓட்டத்தை ஆண்டவர் தொடங்கி வைத்தார். இந்த ஓட்டத்தை தொடங்கி வச்சவர் யார், ஆண்டவர். அந்த ஓட்டத்தின் முடிவில் மற்ற 12 அந்த முழு குடும்பமும் அந்த ஓட்டத்தில் வந்து நிற்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அவனுடைய ஓட்டத்தில் தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமே கிடச்சிச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் சில வேளையில் தோணும், யாருக்கு முன்னால் அவமானப்படக்கூடாது, காசு இல்லாமல் இருக்கிறது தெரியவே கூடாதுன்னு நினச்சோமோ அவங்க பக்கத்தில் தான் போய் நின்றுட்டு ஒரு 500 ரூபா கிடைக்குமான்னு கேட்க வேண்டிய நிலை வரும். யாருக்கிட்ட நம்ம ஏச்சே வாங்கக்கூடாது, திட்டே வாங்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அவங்க தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லி நம்மளை திட்டுவாங்க. அப்போ என்ன தோணும் தெரியுமா, ஆண்டவர் கைவிட்டுட்டாருங்க. கொஞ்சம் ரூபா சேர்த்து வச்சுருப்போம், இந்த மாதத்தில் ஒரு 5000 ரூபா எதுக்கோ ஒரு வட்டி கட்டுறதா இருக்கும், இல்லை நகைக்கு கட்டி போடுறதா இருக்கும். 10,000 ரூபாய்க்கு ஒரு மெடிக்கல் பில் வந்திருக்கும். இருதையெல்லாம் உடஞ்சி போகும். கஷ்டப்பட்டு சேர்த்தேன், இப்போ 5000 ரூபா சேர்த்தா 10,000 ரூபாய்க்கு என்ன வந்திருக்கு, செலவு வந்திருக்கு. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், யோசேப்புக்கு அந்த ஓட்டம் முழுவதுமே கஷ்டம்தான், அந்த ஓட்டம் முழுவதுமே பாடுதான். ஆனால் நல்லா கவனிக்கணும், அதில் தான் மற்ற குடும்பங்களெல்லாம் வந்து நிற்க என்ன பண்ணார், ஒழுங்கு செய்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார். அந்த திட்டத்தில் நீங்கள் நடந்து போகும்பொழுது
சிலர் பரியாசம் பண்ணுவாங்க, சிலர் திட்டுவாங்க, சிலர் குறை சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? என்னையா வாழ்க்கை, இவ்வளோ ஜோமனி என்னல்ல, சமாதானமே இல்லை. இல்லைங்க, உங்களுக்கு இயேசு கூட இருந்தால் சமாதானம் எப்படி இருக்கும்? பரிபூர்ணமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் உங்களை சமாதானத்தின் பாத்திரமா என்ன பண்ணியிருப்பார்? உங்களை வைத்திருப்பார். அப்போ கலங்காமல் இருக்க ஒரு 3 காரியம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? எடுக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119, சங்கீதம் 119 அதனுடைய 165வது வசனம். சங்கீதம் 119 165. இந்த வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. முதல்ல வசனத்தின் மேலே எப்படி இருக்கணுமா? ஒரு பெரிய அன்பு இருக்கணுமா. இந்த அன்பு இருந்தாலே நமக்கு என்ன உண்டாயிருமா? சமாதானம் உண்டாயிருமா. கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஊழியர்கள்லாம் சேர்ந்து நடத்தின இந்திய வேதம், அதாவது பைபிள் அச்சடிக்கிற நிறுவனத்திலேருந்து ஒரு மீட்டிங். அப்போது அங்கே பேசின ஒரு பைபிள் காலேஜ் லெக்சர், அதாவது ஒரு பிரின்ஸ்பாலை சந்தித்தோம். அவர்கிட்ட கேட்டோம், இவ்வளோ நல்ல நாலேஜ் வச்சுருக்கிறீங்களே, எப்படி எவ்வளோ ட்ரைனிங் என்னென்னலாம் இதும்பிங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவருடைய சிறு வயதுலேருந்து, அதாவது 12வது முடித்த அந்த தருணத்துலேருந்தே, இப்போ அவர் வயசாகி ஒரு 65 வயசு இருக்கும், அப்பத்துலேருந்தே அவருக்கு கிடைக்கிற 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் ஆவிக்குரிய புத்தகம் வரோம், பைபிள் சார்ந்தது இல்லை ஒரு ஊழியருடைய அனுபவங்கள், இப்படி எல்லாம் புக்கு வாங்கி 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 பல லட்சங்களுக்கு, அதாவது ரூமாக புக்கு வச்சிருக்கிறாராம். இதெல்லாத்தையும் படித்தாராம். அவர் சொல்கிறாரு, அவ்வளோ படித்ததுனால தான் இந்த வேதத்தில் எனக்கு என்ன இருக்குது? அறிவு. புரியுதா உங்களுக்கு? யாரெல்லாம் பைபிள் வாசிக்கிறதுக்காகவே பணம் செலவு பண்ணுறீங்க, அவங்க ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிற புரியல. பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு என்ன தெரியுமா? இது பைபிள், இதை நம்ம வாசிக்கிறோம், இதை வாங்கியிருக்கிறோம். இதே போல் இந்த பைபிளில் சில அனுபவங்களை சிலர் எழுதியிருப்பாங்க, அவங்க ஊழிய காலங்கள். இப்போ நம்ம ஊரில் மிஷினரியுடைய செயல்பாடு, எப்படி மிஷினரி நம்ம ஊருக்கு வந்தார், அவருக்கு இந்த பைபிளுக்கு மேலே ஒரு ஈர்க்கப்பட்ட அந்த அன்பின் ஆசீர்வாதம் நம்ம மத்தியில் சுவிசேஷம் சொல்ல என்ன பண்ணிச்சு, இதெல்லாம் அனுபவமாக எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் சும்மா கிடைக்காது. இன்றைக்கி ஒரு புத்தகம் வாங்கணும்னா 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். இதுதான் இந்த பைபிளை நான் நேசித்து என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறேன். இதுதான் உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? இடரல் இல்லாமல். நான் அப்படி படித்த புத்தகத்திலே சாது சுந்தர் சிங் சில நாட்கள் உபவாசம் பண்ணாராம். அப்போது அவருக்கு ஆண்டவர் சுத்திகரிப்பு குறித்தெல்லாம் காண்பிச்சு கொடுத்தாராம். அதில் ஒரு புக்கில் எழுதியிருப்பார், நிலக்கரி எடுத்து கையில் வச்சுட்டு ஆண்டவர் சொன்னாராம், பார் இதை நீ எண்ணத்தினால கழுவுனா இதை கலரை மாற்ற முடியும் அப்படின்னு. அவர் அப்படியே யோசிச்சுட்டு, இது நிலக்கரி, இந்த கறி எப்படி தான் இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அதை நெருப்பில் போடு அப்படின்னாராம். அந்த கறி அப்படியே நெருப்பில் போட்ட கொஞ்ச நேரத்தில் நெருப்பு கலரில் அதை என்ன பண்ணிட்டான்? மாறிட்டான். வாழ்க்கையிலே மாற்ற முடியாத என்னால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த அனுபவங்களை இயேசுவின் பாதம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் நான் படித்தேன். அப்போது ஒரு பெரிய அனுபவங்களெல்லாம் நம்ம சில வேளைகளில் கற்றுக்கொள்ளணும்னா இந்த வேதத்தை படித்து அதிலிருந்து அனுபவங்களை எழுதின நிறைய புத்தகங்களை என்ன பண்ணணும்? இதான் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. பைபிள் காலேஜை குறித்து போட்டிருக்கு. எத்தனை பேர் அந்த பகுதியை படிச்சிருக்கீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல பத்திலா. இதுதான் வேதத்தை என்ன பண்ணலை? நேசித்து பைபிளில் அப்போஸ்தலரில் பவுல் சில இடத்துல அந்த பண்டகசாலை, அதாவது பைபிள் கற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை பைபிளை டீச்சிங் பண்ணக்கூடிய இடத்த குறித்து என்ன பண்ணியிருப்பார்? எழுதியிருப்பார். அங்கே வேதாகமத்தை குறித்து என்ன பண்ணியிருப்பார்? அதே போல் கமாலியின் பாதத்தில் உட்காந்து நான் என்ன பண்ணேன்? மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை, அங்கேயும் பைபிள் சார்ந்த டீச்சிங் என்ன பண்ணியிருக்கு. அப்போ புரிஞ்சிச்சா? பைபிளில் கூட பைபிளை என்ன பண்ணியிருக்கிறாங்க. இயேசு ஒரு ஜெபாலயத்தில் பைபிள் டீச் பண்ணியிருப்பார். நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏசாயா 61வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை என்ன பண்ணியிருப்பார்? பேசியிருப்பார். அதில் பேசி தன்னையே பேசிட்டு அவர் சொல்லியிருப்பார், இந்த வசனம் என்ன பண்ணிட்டு நிறைவேறிட்டுன்னு எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. நமக்கு பைபிளில் எத்தனை ஆலயம் இருக்குன்னு கேட்டால் எத்தனை ஆலயம் இருக்கு? இப்போ தான் அரை கிளாஸில் கொண்டு அவ்வளோ பேர் நிறுத்தி விட்ட மாதிரி இருக்குது. பைபிளில் எருசலேம் தேவாலயம் படிச்சிருப்போம், அப்படி தானே? நிறைய ஜெபாலயங்கள்னு இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். எவரு ஜெபாலய தலைவன். அப்போஸ்தலரில் வாசித்தீங்க அப்படின்னா அங்கே
தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் ஜெபாலயம் இருந்திருக்கும், கொரிந்தியர் பட்டணத்தில் வரும்பொழுது ஜெபாலயம் இருந்திருக்கும். இயேசு கூட ஒரு ஜெபாலயத்தில் நின்று என்ன பண்ணியிருப்பார்? பிரசங்கம் பண்ணியிருப்பார். அப்போ புரியுதா? எருசலேம் தேவாலயம்னு ஒன்று இருக்கும், அங்கங்கே யூதர்கள் இருக்கிற இடத்துலலாம் ஒரு ஜெபாலயம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், இப்படி எல்லாம் இருக்கும். அந்த ஜெபாலயத்துலலாம் தோல் சுருளாக என்ன பண்ணியிருக்கோம்? வைக்கப்பட்டிருக்கோம். அப்போது வசனத்தை நேசிக்கிற இடங்களில், வசனத்தின் மேல் வாஞ்சை இருக்கிற இடத்துல என்ன உண்டாம்? மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ உண்மையிலே நம்மளுடைய இருதயம் பலனடைய முதலாவது எனக்கு வசனத்துக்கு மேலே என்ன இருக்கணும்? அதிக நம்பிக்கை, அதன் மேலே வாஞ்சை. நம்மள நிறைய பேருக்கு வாக்கு தத்தம் இந்த வருஷம் ஃபஸ்ட்டில் வாங்கியிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் வசன அட்டையை உள்ள என்ன பண்ணியிருப்பிய? வச்சிருப்பிய. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக கிடச்சிருக்கும். எத்தனை பேர் அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் நான் தொடர்ந்து அதை வச்சு ஜோம் பண்ணுறேன்? அவங்க ஒரு அல்லையிலையோ சொல்லுங்கள். கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. சரி, அடுத்த வருஷமும் இதை வச்சு ஜோம் பண்ணுவேன், அவங்க ஒரு அல்லையிலையோ சொல்லுங்கள். அடுத்த வருஷமும் என்ன பண்ணுவேன்? அடுத்த வருஷம் ஒரு கார்டு கிடைக்கும் இல்லையா? அந்த 31ஆம் தாண்டின உடனே அப்போ ஒரு கார்டு கிடைச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கார்டை வச்சுட்டு அந்த புது கார்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு தோற்றத்துக்கு என்னது? இந்த கார்டு எக்ஸ்பிரி ஆயிட்டு, இந்த கார்டு என்ன ஆயிட்டு? இது 2025 கிடைச்சது. நல்ல கவனிங்க, வசனம் இன்னைக்கு வேலை செய்யும், நேற்றைக்கும் வேலை செய்யும், நாளைக்கு வேலை செய்யும். இயேசு வருகிற வரைக்கும் அதை என்ன பண்ணோம்? அது கிரியேட் செய்யும், அது மாற்றத்தை கொண்டு வரும். இதுதாங்க உண்மையிலே வசனத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை. ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு வசனம் கிடைச்சா அதை கண்டினியூவாக பயன்படுத்திக்க என்ன பண்ணாது? தெரியாது. அதனால தான் கவலைகள் ஓயறதே இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை ஒருவன் தியானித்து அதை பத்திரப்படுத்தி அதை ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு வசனம் சொல்லுது, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடன் வாங்கினவனுக்கு ஐயோ அந்த கடன் எனக்கு இத்தனை லட்சம் இருக்குது, இந்த வசனம் என்ன மாற்றிடுமா? முதல்ல என் வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்தை ஆண்டவர் மாற்றுவார், என்ன நல்ல ஞானம் உள்ளவனாக மாற்றுவார், என்ன நல்ல வேலை செய்கிறதுக்கு உருவாக்குவார். ஏசு உடனே இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு கதவை தட்டி ஒருத்தன் 20 லட்ச ரூபா தந்துட்டு போக மாட்டான். புரியுதா உங்களுக்கு? நம்மளை உருவாக்குவார், நம்மளை ஆசீர்வாதமான பாத்திரமா. நான் செய்கிற வேலை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நான் செய்கிற இடத்துல உண்மையாக இருப்பேன். இதுதான் என்னது? வசனம் என்னை மாற்றுகிற அடையாளம். நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா தெரியும், பேதுருவுக்கு மீன் பிடிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு மனிதன், அவனை கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். அப்போ அவன் சொல்லுவான், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்க, நாங்கள் வேற எங்கே போவோம்? அந்த வசனத்துக்கு மேலே எவ்வளோ ஒரு பற்றுதல் இருக்குது. அந்த வசனம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வேத வல்லுனர் சொல்கிறாங்க, பவுல் எழுதின புத்தகத்தை விட பேதுரு எழுதின புத்தகத்தை விவரிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. அவ்வளோ வேல்யூவாக என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். பேதுரு எவ்வளோ காலம் சுவிசேஷம் அறிவித்தார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்பு செய்த ஊழியத்தில் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணிட்டு எருசலேமுக்கு போகிற எல்லா இடத்துலையும் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கு, நற்செய்தி அறிவித்தார். எவ்வளோ டேலண்ட், எவ்வளோ திறமையான ஒரு நபராக மாறிட்டார். அதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அவருக்கு இந்த வசனத்தோடு என்ன இருந்துச்சு? நல்ல உறவு இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை. அப்போது ஒரு மனிதனுக்கு தேவ வார்த்தை பலன் உண்டாக்கும், ஒரு மனிதனை அறிவாளியாக மாற்றும், ஒரு மனிதனை பலசாலியாக மாற்றும், ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை உண்டு பண்ணும். ஒரு முறை ஒரு யூத் மீட்டிங் நான் செய்தி கொடுக்க போயிருந்தேன். என் பேர் ராஜகுமார். அந்த இதில் சாட்சி சொல்ல வந்தவரும் ராஜகுமார்னு, அவர் ஒரு ஹைகோர்ட் லாயர். அவர் திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்திருந்தார். அவர் சாட்சி சொன்னார். நான் அந்த யூத் மீட்டிங்கில் செய்தி கொடுத்தேன். அவர் ரட்சிக்கப்பட்ட சாட்சி சொன்னார், செவுத்தில் போட்டிருக்கிற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பா அம்மா கிடையாது, அவர் பிறப்பிலே இயேசுவை அறியாத குடும்பத்தில் உள்ளவர். அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமே அந்த வசனம் தானா. அத்தை வீட்டில் வாழ்ந்தார், நல்ல சாப்பாடு கிடையாது. 10th அந்த வீட்டில் உள்ள பையனோட அதிக மார்க் எடுத்ததுனால விரட்டி விட்டவன். அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஒரு வசனம் என்னை பலப்படுத்திச்சு, என்னை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துச்சு, இயேசுவை நம்பினேன். நான் ஒவ்வொன்றா படித்தேன். முதல்ல ஐடிஐ படித்தேன், அப்புறம் அடுத்தது ஒரு காலேஜுக்குள்ளே போனேன், அடுத்த ஒரு காலேஜுக்குள்ளே போனேன், அடுத்தது வக்கீல் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் தங்கச்சை படிக்க வச்சேன், கவர்மெண்ட் ஜாப் எடுத்து கொடுத்தேன், என் தம்பியை படிக்க வச்சேன். எல்லாம் யார்? அப்பா அம்மாவே இல்லாத. இந்த உருவாக்குதலுக்கு அந்த ஒரே ஒரு வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நம்மள எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டிருப்போம்? எவ்வளோ பேர் அதை படித்து
எழும்ப கத்திருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? வசனத்தில் ஒரு மனிதனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம். அதனால தான் இந்த ஊழியக்கார் கை வச்சா நல்லது, ஆசீர்வாதம் தான். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற வசனம் இருக்குல்ல, உங்களை ஒவ்வொரு நாளும் அழகுள்ளவர்களாக என்ன பண்ணோம், மாற்றம். அதற்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிற. ரெண்டாவது, ஒரு மனிதன்கிட்ட காணப்படுகிற ஜெபம். ஒரு மனிதன்கிட்ட காணப்படுகிற என்னது, ஜெபம். பைபிளில் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம் போட்டிருக்கோம். இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஆவியை அந்த வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 18:19 5:19 நினைக்கிறேன். உங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல நிறைய கரிகட்டையை இல்லை மரத்தையோ அள்ளி போட்டு தீ கொளுத்திட்டு அதில் ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை ஊற்றுனா அந்த தீ என்ன பண்ணிடும், அணைஞ்சி அந்த புகை என்ன போகணும்னா எரிகிற புகை ஒரு வெரைட்டியாக இருக்கும். இது எரிஞ்சது அணைஞ்ச புகை. புரிஞ்சிச்சா? அதுவும் தானாக அணைஞ்சதில்லை, தண்ணி ஊற்றி அணைச்சது. இதுதான் என்ன சொல்லியிருக்கணும், உன் ஜெப வாழ்க்கையை அப்படியே என்ன பண்ணிடாத, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறாத. அதை இன்னும் என்ன பண்ணு, ஃபயர் பண்ணு. இன்னும் ஒன்று என்ன பண்ணு, ஒரு ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணுற ஒரே இடத்துல எப்போதும் ஜெபம் பண்ணணும். இது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய அடையாளம். ஒருவேளை ஒரே ஒரு ரூம் தான் இருக்கலாம், அதில் ஒரு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்கள் முழங்கால் போடுற அளவுக்கு மட்டும் ஒரு இடம் வச்சிடுங்க. அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சாது சுந்தர் சிங் ஒருக்கா லண்டனுக்கு போனாராம். லண்டனில் ஒரு வீட்டில் அவருக்கு தங்குற கொடுத்தாங்களாம். 1 வாரமோ 2 வாரமோ தங்கியிருந்து அங்கேருந்து ஜெபம் பண்ணி ஊழியத்து போனாராம். அந்த வீடை இன்னைக்கும் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்களா. அதுக்கு அடையாளம் அந்த வீடு அவ்வளோ மகிமையாக இருக்குமா. எங்கள் மாவட்டத்தில் ரிங்கல் டோபை கட்டின ஹோம் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, பெரிய சபை எங்கள் மாவட்டத்தில். அந்த சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா இன்றைக்கும் அவ்வளோ ஒரு பிரசன்னம் இருக்கும். காலையில் 4 மணிலேயோ 4:30 என்னமோ திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 மணி 6:30 வரைக்கும் அந்த சர்ச்சு திறந்தா இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு 4 பேராவது அந்த சர்ச்சிலேருந்து ஜெபம்ட்டே இருப்பாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே போனால் அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும். என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்கள்லேருந்து எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு ஜெபம் நடத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் போய் இருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த காரியம் நடக்கணும். அந்த ஜெபம் மாறாமல். அப்படி நீங்கள் ஒரு இடத்த ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ண முழங்கால் போட்ட உடனே ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும், ஆண்டவருடைய பலனை அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே அப்படியெல்லாம் ஜெபிக்க. இப்போ பாருங்கள், சமையக்கட்டு ஒன்று வச்சுருக்கிறோம், தூங்குறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கு வச்சுருக்க போல் ஜெபிக்கிறதுக்கு என் இயேசுவை சந்திக்க என் வீட்டில் ஒரு இடம். அந்த இடத்துல ஃபோனை கொண்டு போகக்கூடாது, அந்த இடத்துல சும்மா வெட்டிக்கதை பேசக்கூடாது. அந்த அறை இயேசுவை தவிர வேறு யாருக்கும் என்ன பண்ண வேண்டாம். நான் ஒரு ரூமில் இருந்தேன், 10க்கு 15 தான் இருக்கும். அந்த ரூமில் ஆரம்ப நாட்கள் 500 ரூபா வாடகை. அந்த ரூமில் ஒரு பாயை 4ஆக மடித்து போட்டு வச்சுருப்பேன். அந்த இடத்துல இருந்து தான் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். இவ்வளோ தான் இருக்கும்னு வைங்களேன். இதில் முழங்கால் போட்டிருக்கேன்னா எனக்கு முன்னால் நிறைய ஆவிக்குரிய புத்தகம், பைபிள் எல்லாம் வச்சுருப்பேன். அதில் தேவையான ஒரு 5 அதிகாரம் வாசித்தா ஒரு புத்தகத்தில் ஒரு 4 பேஜை வாசிப்பேன். ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அதில் தூக்கம் வர ஆரம்பிச்சுன்னா நடந்தே ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை பலத்தோடு இருக்க ஆண்டவர் கொடுத்த அந்த இடம் தான். அந்த இடம் எனக்கு அவ்வளோ மகிமையாக இருக்கும். நான் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறோன்னோ அப்போல்லாம் என்கிட்ட என்ன பண்ணுவார், பேசுவார். அப்போ புரியுதா, நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கு ஆண்டவர் கனம் பண்ணுகிறவர், அதை நிறைவேற்றி கொடுக்கிறவர், அந்த காரியத்தில் நன்மையை வெளிப்படுத்துகிறவர். வசனம் எப்படி எனக்கு ஒரு பலனாக இருக்கிறதோ அந்த பலனை வெளிக்கொண்டு வருகிறது ஜெபமாக இருக்குது. இந்த ஜெபத்தை எப்போதுமே நான் ஒரு ஒழுங்காக என்ன பண்ணணும், ஒன்று காலையில் ஜெபம் பண்ணுறேன், நைட்டு ஜெபம் பண்ணுறேன். அந்த ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறவே கூடாது. ஏன்னா ஜெபம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும், நான் கலங்கவே கூடாது. அப்படின்னா என்கிட்ட ஜெபம் எப்படி இருக்கணும், எப்போவுமே நல்லா கவனிக்கணும். கண்டினியூவாக 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது. நிறைய ஜெபம் பண்ணுறவனுக்கு தான் ஆண்டவருடைய நிறைய பலன் கிடைக்கும். நிறைய ஆவிக்குரிய ஞானங்கள், வரங்கள், பலங்கள் என்ன பண்ணும். நல்லா கவனித்து பாருங்கள். சிலர்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 1/4 மணி நேரம் யார்கிட்டயே பேசிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதில் ஒரு பெரிய என்ன பார்க்க முடியாது, வல்லமையை பார்க்க முடியாது. ஆனால் 1 மணி நேரம் ஒருவன் கண்டினியூவாக ஜெபம் பண்ணும் பொழுது 1/4 மணி நேரம் அவனுக்கு மண்டையில் ஒரே இதெல்லாம் ஓடும். ஆனால் அடுத்த 1/4 மணி நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப ப்ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான். அதனால தான் நீங்கள் சில கூட்டங்களுக்கு போனீங்க அப்படின்னா
அந்த இடத்துல நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்கள் கவலை, உங்களை அறியாமலே கவலையெல்லாம் அறிக்கையிடுவீங்க. சிலர் பாவங்கள் அப்படியே உணர்வாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தொடுகிறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருன்னு அர்த்தம். இதே போல தாங்க என் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணணும்? கொர்நேலியோ ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். கொர்நேலியோ ஜெபிக்கிற இடத்துல சபையார் ஊக்கமாக பேதுருவுக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த வீட்டு கதவை தான் யார் தட்டுனா? பேதுரு. யார் ஜெபிக்கிறாங்களோ அங்கே கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய தூதனுடைய செய்கையெல்லாம் என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறது. அப்போ ஜெபம் ஒரு பலம் வாய்ந்ததாய் காணப்படணும். மூணாவது, ஒரு மனிதனுக்கு காணப்படுகிற ஒரு செயல்பாடு வரமுள்ள ஒரு வாழ்க்கை. ஜெபம், வசனம், அதே போல் அவனுக்கு என்ன காணப்படணும்? வரமுள்ள வாழ்க்கை. ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் 30 விதமான கேரக்டரில் இருப்பாங்க. அந்த அத்தனை குணாதிசயங்களும் அந்த டீச்சர் கவனித்து பாடம் நடத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்கும். அந்த அம்மா 3 பிள்ளைகளுக்கும் 3 விதமான குணங்கள் இருக்கும். அதை அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கோம்? புரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த பிள்ளை முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிரும். என் பிள்ளை கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, இல்லை என் பிள்ளை ஏதோ என்கிட்ட மறைக்குது. அதை என்ன பண்ணிடுவாங்க? காரணம் இதே போல் நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:11 சொல்லப்பட்டிருக்கு, மேலே உள்ள 9 வரங்களும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்? பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. இந்த வரங்களை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா புத்தகத்தை வாசிக்கிறவங்களல்ல, அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த வரமுமே கிடையாது, எந்த வரமுமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்துல ஒரு மனிதனுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கிறது வரமா வரமில்லையான்னா, ஆண்டவர் ரொம்ப பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாலே அவனுக்குள்ள வரங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படி ஒருத்தர் ஸ்கூலுக்குள்ளே போய் அவன் படிக்க ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற கல்வி ஞானம் அவனுக்குள்ளே வந்து அங்கே டீச்சர் கொடுக்குறதெல்லாம் அவன் உருவாக்குறான். ஒரு லெட்டர் அங்கே எழுதி போட்டால் இவனும் அவனால் என்ன பண்ண முடியுது? காரணம் அதை கற்றுக்கொண்டான், அதை வெளிப்படுத்துகிறான். இதே போல தாங்க இயேசுக்குள்ளே ஒரு மனிதன் கடந்து போக போக அவனுக்குள்ள தெய்வீக வரங்கிறது ஒன்று என்ன பண்ணும்? கிரியை செய்யும். அவனால் அதை சுதந்திரிக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். முதல்ல ஒரு இடத்துல நான் கூடி ஜெபம் பண்ணோம். ஒரு 10-15 பசங்க இருக்கும், அவங்கள யாருன்னே தெரியாது. நான் ஒரு கேம்புக்கு உங்களை போல் நானும் கடந்து போயிருந்தேன். அப்போ அந்த கேம்பில் ஒரு 15 பேர். இப்போ என் கண்ணுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு ஹார்ட்டை ஒரு பெரிய பூட்டுனால போட்டு பூட்டி வச்சுருந்து. நான் அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார், ஒரு இருதயம் பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா, இந்த ஜெப கூட்டத்துக்குள்ளே ஒருத்தன் வந்து இயேசுவை ஏதோ வேண்டாவரப்புக்கு போய் இழுத்துட்டு வந்தால் எப்படி இருப்பான், அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் அண்ணே, இவன் வந்து சர்ச்சுக்கெலாம் போக மாட்டான், ஆண்டவர் மேலே என்ன கிடையாது, இவனுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது, அந்த நபர் இவன் தான். அதை கேட்ட அந்த பையனுக்கு ஒரு பயங்கர ஷாக். ஏன்னா இவனுக்கு யாருன்னே தெரியாது, நம்ம யாருங்கிறத என்ன பண்ணுறான். இது ஒரு மனிதனுக்குள்ளே உருவாக்கப்படுகிற வரங்கள். இன்னும் பைபிளில் இப்படியெல்லாம் வரத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான்னா, மோசேக்கே வரத்தை குறித்து ட்ரைனிங் இயேசு கொடுத்துருப்பார். படிச்சிருக்கீங்களா? இயேசு சொல்லுவார், உன் கையை என்ன பண்ணு, உன் வஸ்திரத்துக்குள்ளே போடு, இப்போ வெளியேடு உன் கூலை. இந்த ட்ரைனிங் யார் தான் கொடுத்தா? இயேசு கொடுக்காட்டா அங்கே ஏதாவது தெரியுமா? தெரியவே செய்யாது. அப்போது இயேசு ஒரு மனிதனை அனுப்பும் பொழுது கூட சில கிருபையின் வரங்களை கொடுத்து தான் என்ன பண்ணுறாரு. நம்மகிட்ட ஏதாவது ஆண்டவருடைய வரங்கள், ஆண்டவருடைய நன்மைகள் செயல்படுதான் நம்மளையே நம்ம என்ன பண்ணணும். அதனால தான் ஒரு மனிதனுக்கு போதிக்கிற வரங்கள், ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள். அப்போது இப்படிப்பட்ட வரங்கள் மேலேயும் நமக்கு என்ன இருக்கணும்? நாட்டம் இருக்கணும். யாருக்கு வரங்கள் வரும், யாருக்கு வரங்கள் கிரியேட் செய்யணும்னா, வசனம் சொல்லுது, அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனுக்கு என்ன கிடைக்குமா? இந்த வசனம் எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்களா? ஞானவான்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் யாரு? ஞானவான்கள். இந்த ஞான வரங்கிறது கூட எனக்கு ஒரு மேலே அன்பு வந்து, எப்பா உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த மாதிரி அவனை கர்த்தரிடத்தில் கொண்டு வரக்கு பிரயாசப்படுறான் இல்லையா, இங்கேயே ஒரு வரம் கிரியேட் செய்தான். அல்லேலூயா. நான் சொல்கிற புரியுதா? அப்போ வரங்கிறது கூட நீங்கள் இயேசுகிட்ட பிரயாசப்படும் பொழுது அது உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது?
கிரியேட் செய்கிறது. அப்போ மறந்துடக்கூடாது, ஆண்டவரை நம்ம தேடுறோம், ஆண்டவர் மேலே அன்பு காட்டுறோம், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். ஒரு மனிதனுக்கு 3 குறைந்துடக்கூடாது. ஒன்று வேத வசனம், இன்னொன்று அவனுடைய ஜெபம், இன்னொன்று ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வரங்கள். இது இருக்கிற மனிதனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். உங்களை போல தான் நானும் ஒரு நாள் விசுவாசி, உங்களை போல் கூட்டத்தில் உட்காந்துருப்பேன், சில கன்வென்ஷன் கூட்டங்களில் போய் கலந்துக்குவேன். அப்போ நான் வெறும் ஜிப்ஸு கம்பெனியில் மாஸ்டர். நீங்கள் சாப்பிடுவீங்களா பொட்டேட்டோ லேஸு, கிழங்குல செய்கிற ஜிப்ஸு, இதிலெல்லாம் மாஸ்டர். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது சொன்னேன், ஆண்டவர் என்னை விட திறமையான ஆட்கள் என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. என்னை கொண்டு அடுப்பக்கத்தில் நிற்கிறவனை கொண்டு ஸ்டேஜில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களை தான் ஒரு மாதிரியாக பார்ப்பேன், எவனை கொண்டு பிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார் உனக்கு இதெல்லாம் தருவேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், என்னை விட படித்தவனை என்ன பண்ணுங்க, கூட்டுட்டு போங்க. அப்போது நான் வெறும் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். இவ்வளோ தான் படிச்சிருக்கேன். மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் என்ன பண்ணலை, ஒதுங்கவே இல்லை. அப்பா இது எனக்கு வரவே செய்யாது, வராததை என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், கற்றுக் கொடுப்பேன். இப்போ பைபிள் காலேஜில் மாஸ்டர் டிகிரி பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? மாஸ்டர் டிகிரி. பிடிஹெச் முடித்தேன். இப்போ எம்டியூவில் என்ன பண்ணுறேன், அதாவது கவுன்சிலிங் பாடம் எங்களுக்கு கடைசி சப்ஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, கவுன்சிலிங். அப்போது அறிவை கொடுத்தாரு, திறமையை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, எவ்வளோ வரத்தை கொடுத்துருக்கிற பற்றில. பாடல் மட்டும் ஒரு 20க்கு மேலே பாட்டில் என்ன பண்ணார், கிருபை செய்தார். அப்போ ஒன்று இருக்குது, ஆண்டவர் வரங்களை நமக்கு என்ன பண்ணுறாரு, தருகிறார். என்னை விட திறமைசாலியா திறமைசாலி இல்லையா நீங்கள்லாம்? எல்லாரும் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்களா? என்னது, என்னை விட நீங்கள் திறமைசாலியா இல்லையா? நான் மலைக்கு கூட எங்கே போகலை, ஸ்கூல் பக்கம் ஒதுங்கலை. எனக்கு முதல்ல ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் மத்தியில் ஒரு மீட்டிங் வந்திருந்து. இந்த மீட்டிங் சிபிஎஸ் ஸ்கூலில் எனக்கு நடத்த போகும்பொழுது என்ன தெரியுமா தோணுச்சு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்கூல் பக்கத்தில் போகலை, இன்றைக்கி டீச்சருக்கு மத்தியில் என்னது மீட்டிங். அதுக்கப்புறம் 2 ஸ்கூல்லேருந்து ஒரு ஆண்டு விழா. அந்த ஸ்கூல் ஆண்டு விழாவில் அந்த வருஷ கடைசியில் நல்ல ஆசிரியர்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க, நல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த டீச்சர்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு நான் தான் அன்னைக்கு சிறப்பு விருந்தினர். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே எங்கள் டீச்சர் கையில் ஒரு பேனா வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, பட் இன்றைக்கி நல்ல ஆசிரியர்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம், பரிசு. புரியுதா? அப்போ ஆண்டவர் வசனம் சொல்லல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனே. எஸ், ஆண்டவர் வரங்களினால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே போகும் பொழுதே அவன் என்ன பண்ணுறான். எங்கள் ஓனர், நான் வேலை பார்த்த ஒரு கடை ஓனர் இப்படி தான் சொல்கிறார், இந்த கடையை விட்டு வெளியே போனான்னா இவன் விளங்கவே மாட்டான். இந்த கடையை விட்டு வெளியே போனால் என்ன பண்ண மாட்டான். அவரும் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவர். அவர் அப்படி லுங்கி, நான் ஒரு மல்லிகை கடையில் ரொம்ப வருஷம் ஒரே கடையில் வேலை பார்த்தேன், 9 வருஷம். அவர் வருவார், இல்லை அந்த இதுக்கெல்லாம் பில்லு போட்டுட்டியா? போட்டாச்சு. அப்போ உடனே ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன் இல்லையா, எவனாவது என்னை கிண்டல் பண்ணி விடணுன்னே வருவார் வெங்கையா அவர் ஒருத்தர். முதலாளி நம்ம பையனுக்கு ஒரு தனியாக ஒரு கடை போட்டு கொடுத்துடக்கூடாதா? உடனே அவர் அப்படியே என்னை கீழே மேலேயும் பார்ப்பார். அவர் அமைதியாக இருந்திருப்பார், விதைகளை விட்டானா உடனே சொல்லுவார், கடையை விட்டு வெளியே போனால் உனக்கு ஒன்றுமே தெரியாது. கடையை விட்டு வெளியே போனால் என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வெளியே போனால் பிச்சை தான் எடுப்பான். எனக்கு ஐயோ கொஞ்சம் நெஞ்சமானத்தையும் வாங்குறதுக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறான். அதுவும் ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க வேணும். பக்கத்தில் சொன்னோம், மாமாவை நீங்கள் சரியாக கவனிக்கவே இல்லை, நீ இன்னொரு சின்ன பையன் சொல்லுவான். அது சொன்ன, ஆமாம் மாலை போட்டால் நான் அதில் உட்கார வைக்கணும், சாவர அன்னைக்கு இவனுக்கு வைக்கணும், மாலை போட்டு என்ன பண்ணணும், வைக்கணும். சினிமா பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்பேன் நிறைய. இப்போ தான் சிடி இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சிடி கேசட் ரொம்ப உண்டு. என் கடையில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நிறைய கேசட்டாக வாங்கி அடிக்க வச்சுருப்பேனா. அவர் சொல்லுவார், சாவும் பொழுது கல்ற பொட்டியில் இதெல்லாம் சேர்த்து போட்டு தான் என்ன பண்ணணும், புதைக்கணும். சும்மா புதைச்சா இவன் ஆத்மா என்ன பண்ணாது, சாந்தி அடையாது. அப்படியெல்லாம் திட்டினவர் இந்த வருஷம் இங்கே கண்டம்பட்டி சேகரம் இருக்கு இல்லையா, அந்த சேகரத்தில், ஆமாம் அந்த சேகரத்துலலாம் கன்வென்ஷன் கூட்டம் தொடர்ந்து அந்த 1 மாதம் அந்த ஏரியாவில் நிறைய கன்வென்ஷன் கூட்டம் பேசினேன். அப்போது ஒரு இடத்துல பேசும்பொழுது முடிஞ்ச பிறகு அவர் ஃபோன் போட்டார், இப்போ தான் உன் வீடியோவெல்லாம் பார்த்தேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, நல்ல ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணுறாரு, எந்த வாய் சொல்லிச்சு நீ விளங்கவே மாட்ட, நீ நாசமாக தான் என்ன பண்ணுவ, அதெல்லாம் மாற்றினது ஆண்டவருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அறிவாளியாக மாற்றினது என்னது தான், இந்த வசனம் தான். நல்லா கவனிக்கணும்.
நம்மளை ஒரு இடத்துல அழகு பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்மளை திறமசாலியாக மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லியிருக்கு, நான் ஞானவான்களுக்கு முன்பாக தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியங்களை. அவர் அழகாக உருவாக்கி என்ன பண்ணுவாராம்? நம்ம தான் நினைப்போம் இது வராது, அது நடக்காது. நம்மளை உருவாக்கி பயன்படுத்துகிறவர். நம்மளை எப்படி பயன்படுத்துகிறவர்? உருவாக்கி. அதனால் ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கிருபை செய்வார். எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவார்? கிருபை செய்வார். ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற வசனம் அதுதான். உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. அப்படியே எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு சில வார்த்தைகள் மூலமாக பேச போகிறார். அப்படியே எல்லாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய கிருபைகள் வெளிப்பட எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். இயேசுவே நீர் நல்லவர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியே எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் வந்திருக்கிறார். ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களோடு வெளிப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறார். எதுலேயும் சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்தை கண்டும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை சிலர் உங்களை நீ எதுக்குமே லாக்கில்லைன்னு சொல்லலாம். சிலர் சொல்லுவாங்க நீ என்னத்தை சாதிக்க போற? ஒன்றை மாத்திரம் கவனித்து பாருங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இயேசு உங்க மேல அன்பு காட்டுகிறாருங்க. இயேசு உங்க மேல இரக்கம் காட்டுகிறார். இந்த இடத்துல மகிமையின் ராஜா கடந்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல அவர் ஆளுகை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் வாழ்வாதார சூழ்நிலைகளை நான் மாற்ற போகிறேன். உன்னுடைய இடத்துல இருக்கிற அநேக தோல்விகள், அநேக இடங்கள்ல நீங்க விழுந்து போன அந்த சூழ்நிலைகளை மாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடம் முழுவதிலும் அநேக தூதர்கள் வந்து நிரம்பி நிற்கிற காட்சியை பார்க்கிறேன். ஆண்டவர் 2 காரியத்தை கொடுக்கிறார். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு. இந்த வார்த்தை ஒரு சகோதரிக்கு வருகிறது. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு வார்த்தை நான் பார்க்கிறேன். நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவங்க, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவ்வளோ வல்லமை வெளிப்படும். அப்படிப்பட்டவங்க ஒருத்தங்க தளர்ந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு என் அக்னியை உன் மேல ஊற்ற போகிறேன். என் அக்னியை உன் மேல ஊற்ற போகிறேன். மீண்டும் நீ எழுந்திருக்கணும், மீண்டும் நீ பலப்படணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய முறை பேசிட்டேன். இந்த வருடத்தின் இறுதியில நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை அதுதான். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு வல்லமையான தேவ மகள். அடுத்தது ஒருவருடைய ஜெப வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீங்க நிறைய நேரம் ஜெபிக்கிற ஒரு சகோதரி. நீங்க அதிகமா மன்றாடி ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க நல்ல கண்ணீரோட ஜெபம் பண்ணுவீங்க. யாரோ தெரியாதவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க. இப்படி ஒரு நல்ல ஜெபிக்கிறவங்க. ஆனாலும் உங்களை சில இடங்கள்ல பரியாசம் பண்ணாங்க, சில இடங்கள்ல வீழ்ச்சி கஷ்டமும் வந்துச்சு. ஆனாலும் நீங்க தளர்ந்து போகாம, என் கர்த்தர் நல்லவர், என்னை இந்த பாடுகள்ல இருந்து என்னை மீட்க, என்னை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர் அறிக்கைட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் நிறைய நாள் அழ மட்டும்தான் செஞ்சிருக்கிறேன். நான் நிறைய நாள் கவலை மட்டும்தான் பண்ணிருக்கிறேன். அவர் சேற்றிலிருந்து உங்களை தூக்குகிறவர். நீ விழுந்த இடத்துல இருந்து உன்னை தூக்குகிறவர். பரியாசம் பண்ணவும் குறை சொல்லவும் ஒரு கூட்ட ஜனங்கள் உங்கள்கிட்ட வரலாம். நீ எதுக்கும் லாக்கில்லைன்னு சொல்லலாம். நீ இந்த வீட்டுக்கு பாரம் உள்ளவள் என்று சொல்லலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறேன். நீங்கள் ஊழிய அழைப்பை பெற்றவர்கள், ஆண்டவருக்காக பயன்படுகிற அழைப்பை பெற்றவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்க நிற்க வேண்டிய ஆள், நீ எங்க நிற்கிற? நீ யுத்தத்துல நிற்க வேண்டிய ஆள். நீ எழுந்திருந்து கடந்து போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. எழும்பு சியோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். நான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றவோ, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு அபிஷேகத்தின் தைல குப்பி உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறது. ஒரு தூதர் எக்காலத்தை ஊதுகிற ஒரு காட்சை பார்க்கிறேன். ஒரு சைடு முழுவதும் அப்படியே நெருப்பினால நிரப்பப்பட்டிருக்கு. நீ இழந்த அந்த அக்னிமயமான அனுபவத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள உன்னை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட தெரிந்து கொள்ளல, உன்னை விட்டு விலக தெரிந்து கொள்ளல, உன்னை பலப்படுத்த தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான்
இன்னும் சிறப்படுத்தி மகிமையினால நிரப்பப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலகீன கட்டுகளோ, இந்த போராட்டங்களோ, இந்த குறை சொல்லுகிற காரியங்களிலும் நீ விழுவதில்லை. நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, உனக்கு நான் பலனை கட்டளையிடுவேன். சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அவர் உன் மேல் தம்முடைய கிருபைகளையும் தம்முடைய மகிமையான வல்லமைகளையும் ஊற்ற போகிறார். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. மீண்டும் அந்த அக்கினியின் மெலனெண்ணை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆண்டவருடைய மகிமையின் மெலனெண்ணை நிரப்பட்டும். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை போதாது, போதாது, போதாது. அவர் சொல்லுகிறார், என் மகளை நான் தொட போகிறேன், என் மகளை நான் பலப்படுத்த போகிறேன். இதோ உன் முழங்கால்களை நான் திடப்படுத்துவேன். இதோ உனக்கு முன்பாக இருக்கிற முள் வேலிகள் உடைக்கப்படும், உனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும், உனக்கு முன்பாக இருக்கிற அந்தகார வல்லமைகள் கட்டவிழ்க்கப்படத்தக்கதாக, அதனுடைய கிரியைகள் உடைக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நெருக்கடிகள் உன்னை விட்டு மாறி போகும் என்று. அப்படியே துதிங்க, அப்படியே துதிங்க. ஆண்டவர் உங்க இருதயத்தை நிரப்ப போகிறார். ஆண்டவர் உங்க இருதயத்தை நிரப்ப போகிறார். தேவ பலத்தினால, தேவ வல்லமையினால, தேவ மகிமையினால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க கூடாதபடி இருந்த தடைகள், நீ ஜெபிக்க கூடாதபடி இருந்த தடைகள், நீ மன்றாட கூடாதபடி இருந்த தடைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என் சோர்வின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், என் சோர்வின் கட்டுகள். ஜெபிக்க ஆரம்பிச்சா ஏதோ ஒரு பலகீனம், ஜெபிக்க ஆரம்பிச்சா ஏதோ ஒரு பயம் என்னை அடிக்கடி நெருக்குகிறது. இயேசுவின் நாமத்தினால் வருகிறது அந்த பலன், வருகிறது அந்த பலன். எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஆண்டவருடைய மகிமை உங்கள் நடுவே கடந்து வருகிறது, ஆண்டவருடைய அக்கினி கடந்து வருகிறது. நீ ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை விட்டாய், மீண்டும் எழுந்திரு, மீண்டும் எழுந்திரு. இயேசுவின் பலன், இயேசுவின் பலன் உங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். இப்பொழுது தொடுகிறது அந்த வல்லமை, அந்த வல்லமை தொடுகிறது. உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக. இனி நீ தேவனுடைய சாயலை காண்பாய், இனி நீ தேவனுடைய சத்தத்தை காண்பாய். நான் சில கிருபைகளை இழந்துட்டேன், சில சூழ்நிலைகள்ல தேவ நன்மையை இழந்துட்டேன் சொல்லுகிற அன்பு மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த கிருபைகள், மீண்டும் அந்த கிருபைகள். வலது கரங்களை உயர்த்து. ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. அந்த ஆணி பாய்ந்த கரங்கள் உங்களை தொடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரை நான் உள்ள கைகள் அல்லவா வரைந்திருக்கிறேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்படியே கூப்பிடுங்க. இந்த இடத்துல ஒருவருக்குடைய வஸ்திரங்களை புதுப்பிக்கிறத பார்க்கிறேன். நீ சொல்லுகிற மறுபடியும் இயேசுகிட்ட என்னால போக முடியாது, நான் குறையுள்ள பாத்திரம் ஆண்டவரே, மறுபடியும் என்னால் அந்த அன்புள்ள நிலை நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இளைய குமாரனை திரும்ப வர பண்ணி பலப்படுத்தினது போல நான் மீண்டும் கிருபையை கட்டளையிடுகிற கர்த்தர். நான் ஒருவரையும் தள்ளாத தேவன், ஒருவரையும் தள்ளாத தேவன். ஆண்டவரை நோக்கி அப்படியே கூப்பிடுங்க. இந்த இடத்துல சிலர் சொல்றீங்க, ஆண்டவர் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டார், நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், திரும்பி அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. ஆண்டவர் ஒரு நாள் அவர் பிள்ளையா மாற்றினா கூட போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக காத்திருக்கிறேன் மகளே, உனக்காக காத்திருக்கிறேன். நீ கேட்க வேண்டிய ஒரே காரியம், இழந்ததை என்னால மீண்டும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, இழந்ததை மீண்டும் பலப்படுத்துங்க. நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்க்கை அமையலன்னே அடிக்கடி சோர்ந்து போயிடுறல்ல, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார், ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். உங்க நடுவில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்படியே சொல்லுங்க, என் தளர்வுகள் மாறட்டும். இந்த இடத்துல நான் ஒரு காட்சை பார்க்கிறேன். நீ அடிக்கடி பண நெருக்கடியில கஷ்டப்படுகிற வயதான தாயார், நீ அடிக்கடி பண நெருக்கத்துல கஷ்டப்படுகிற தாயார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் தகப்பன், நான் உன் தகப்பன், உன்னை எந்த இடத்துலயும் கைவிடுறதில்லை. சிலருக்கு வேண்டாம் உங்களை அற்பமா காணப்படலாம், ஆனா நீங்க இயேசுடைய பார்வையில விலையேற பெற்றவள், விலையேற பெற்றவள். அவர் ஒரு நாளும் உங்களை வெறுக்கிறதில்லை.
பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க. அப்படியே இரு கரை கூப்பி அந்த ஆண்டவர் இங்கதான் நின்று கொண்டிருக்கிறார், இங்கதான் கடந்து வந்திருக்கிறார். இன்னும் 2 குடும்பத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த வருடத்துல நீ சில காரியங்களை இழந்திருக்கலாம், சில நன்மைகள் பெறாதிருக்கலாம். வருகிற நாட்கள் உனக்கு பூரணப்படத்தக்கதாக சில தடைகளை மாற்றி உனக்கு கிருபை செய்வேன். நீ நிறைய காரியங்களை குறைபட்டு விட்டாய். உன் பிள்ளைகள், உன் எதிர்பார்ப்புகள் பல காரியங்களை குறைபட்டு விட்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு நல்ல தகப்பன். யார் வெறுத்தாலும் யார் கைவிட்டாலும் இஸ்ரவேலின் தேவன் உன்னை கைவிடுவதில்லை. இஸ்ரவேலின் தேவன் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்படியே சத்தத்தை உயர்த்தி துதிங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி துதிங்க. அப்படியே வலது கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கத்தக்கதாக உங்க வல்லமைகள் வல்லமைகள் வல்லமைகள். இந்த இடத்துல இன்னும் ஒரு தாயாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலகீனத்தை நான் மாற்றி என் கிருபையை கட்டளையிடுவேன். நீ தளர்ந்தது போதும், நீ தளர்ந்தது போதும். அன்பு தாயாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய கொஞ்சத்துல எனக்கு உண்மையா இருந்த. நான் ஒரு காட்சை பார்க்கிறேன், உங்ககிட்ட பணமே இல்லை. எப்படி அந்த விதவை 2 காசையும் போட்டாலோ அப்படி சில வேளைகள்ல ஆண்டவரிடத்துல நீங்கள் கொடுத்ததிலோ, ஆண்டவருக்கு கொடுத்த நேரத்திலோ உங்களுடைய அநேக காரியங்கள் நீங்கள் உண்மையுள்ளவர். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் வஸ்திரங்கள் கிழிந்திருக்கிறதோ அவர் மகிமையினால் மூடிக்கொள்ளுவார், அவர் மகிமையினால் மூடிக்கொள்ளுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அந்த இருதயத்துல கரங்களை வைத்து, பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? மனம் நொந்து மருளு. உங்க இருதயத்தின் காயத்தை ஆற்றும்படிதான் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறார். சுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து எல்லாரும் சத்தத்தை வைத்து, நொந்து மருளுகிறேன். நீங்க மாத்திரம் பரிசுத்தம். மீண்டும் ஒரு விஷயம் கூட, பாரும் தந்தையே, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஆண்டவரை நோக்கி அப்படியே சொல்லுங்க, என் இருதயத்தில் இருக்கிற காயங்களை நீர் ஆற்ற வந்திருக்கிறீர். என் வேதனைகளை மாற்ற வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு நன்மையானதை நீர் கட்டளையிடுவீர் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் ஒருவேளை யாருமே எனக்கு உதவி செய்யாவிட்டாலோ நீர் எனக்கு உதவி செய்வீர். ஒரு 2 நிமிடம், இறுதியாய் 2 நிமிடம் அப்படியே நீங்க எல்லாரும் மன்றாடுங்க, எல்லாரும் மன்றாடுங்க. ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்க. ஒரு 2 நிமிடம், 2 நிமிடம். ஆவியானவர் உங்க ஜெபத்துக்கு பதில் தர போகிறார். உங்க ஜெபத்துக்கு பதில் தர போகிறார். நீங்க கடந்து வந்த பாதை, ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து சொன்ன ஒரே காரியம், என் பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகணும், அவர்கள் சமாதானம் உண்டாகணும், அவர்கள் விடுவிக்கப்படணும். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, உன் குடும்பத்தில் எழும்ப முடியாது என்று சொன்ன இடம், உன் குடும்பத்தில் தள்ளப்பட்ட என்று சொன்ன இடங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுறதில்லை, கைவிடுறதில்லை. அவர் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவர். நீங்க ஒருவேளை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னும் 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 கேளுங்க. உங்க ஜெபங்களை, உங்க விண்ணப்பத்தை அவர் சுதந்தரிக்கிறவர். இதோ கொர்நேலியுட்ட சொன்னது போல உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படியே ஒப்பு கொடுங்க. இங்க ஒருவரை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணு, நீ இழந்த ஜெப வாழ்க்கை எழும்பணும்னு ஜெபம் பண்ணு. இன்னொருவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஊழிய அழைப்பை இன்னும் உறுதிப்படுத்த ஜெபம் பண்ணு. நீ ஆண்டவருக்காக சொன்ன ஏதாவது நான் செய்வேன் ஆண்டவரே. நீ ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே ரட்சிக்கப்பட்ட மகள், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆதின நாட்கள்ல பலமுள்ள மகள், நீ கர்த்தருக்காக பக்தி வைராக்கியோட இருந்த உன் வைராக்கியம் எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசுவுக்கு தான் முதலிடம், இயேசுவுக்கு தான் முதலிடம். அவ்வளவு பக்தியா இருந்த. இன்னைக்கு என்னன்னே தெரியல, நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், மறுபடியும் என்னால போக முடியுமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். காணாமல் போன ஆடை தேடி வந்திருக்கிறார். அன்பு மகளே, நீ பரியாசம் பண்ணக்கூடிய பிள்ளை அல்ல. நீ ஆண்டவருக்கு முன்பாக, அநேக ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையாய் வைக்கக்கூடிய ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல, ஒரு தெபராளை போல நிலை நிற்க வேண்டியவள். ஒரு தாயாருடைய கரங்களை ஆண்டவருடைய கரம் பிடித்திருக்கிறது. ஆண்டவர் 2 வார்த்தையை கொடுக்கிறார். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இழந்ததை திரும்ப பெறத்தக்கதாக உன் சூழ்நிலைகளை கர்த்தர் அதிசயத்தை செய்வார். மீகா 7:15 படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். அடுத்தது ஒரு காரியத்தை பார்க்கிறேன். யாரோ ஒரு வீட்டு கதவை தட்டுற ஒரு காட்சி. ஆனா உங்களுக்கு கதவு திறக்கப்படவே இல்லை. மறுபடியும் வீட்டுக்கு வந்து, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நல்லது நடக்கல, இப்படி புலம்புகிற ஒரு தாயார். நீங்க ரொம்ப வயதானவங்கல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ எந்த கதவை தட்டினாயோ அந்த கதவு வீட்டுக்குள்ள இருக்கிற, அறை வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன். நீ குழியில் இருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெறுமை நிலை உனக்கு மாறும், உன் சூழ்நிலைகள் உனக்கு மாறும். அவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? என்னோடு இடைப்பட்டிருக்கிறார், எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இன்னும் உற்சாகமாய், இன்னும் உற்சாகமாய் சிலர் மேல தேவ கரம் இறங்குகிறது, தேவ தொடுதல் உண்டாகிறத பார்க்கிறேன். தேவன் சொல்லுகிறார், உன் கூட இருக்கிறத நீ பார்ப்பாய், உன் மேல் என் கரம் இருக்கிறதை பார்ப்பாய். இனி நீ ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை பிள்ளைகளுக்கு பெரிய மகிமையை கட்டளையிடட்டும், பெரிய மகிமையை கட்டளையிடட்டும். ஆண்டவரே கிரியை செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் உற்சாகமா என்னோடு பேசினாருங்கிறவங்க ஆர்ப்பரித்து கரங்களை தட்டுங்க. இது ஊழியக்காரனுடைய திறமையினால உண்டான வார்த்தை இல்லைங்க. உங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு உங்கள் மேல வைத்த அன்பினால் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி உங்களோடு பேசினவர் இயேசு. ஊழியன் அல்ல, அவன் வெறும் மண் என்பது. அவன் வெறும் மண்ணாய் இருக்கிறான். மகிமையின் ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படியே இறுதியா எல்லாரும் ஒரு பாடலை பாடி இந்த ஜெபத்தை முடிவு செய்யலாமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. எல்லாரும் சேர்ந்து காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால் நான் மீட்பர், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும், என் பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார், முற்றும் என்னுள்ள
என்றும் என் உள்ளம் மாறிற்றே. ஈசனை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அப்படியே ஆண்டவருக்கு கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னோடு பேசினதற்காக, என்னோடு இடைப்பட்டதற்காக, இந்த கூட்டத்தில் என்னை கலந்து கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்தீர். இந்த இடத்தை முழுவதும் உம்முடைய கிருபையினால் மூடிக்கொண்டீர். உமக்கே எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நாங்கள் அப்பிரோஜனமான வேலையாட்கள், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பிரேஸ்வி நாமத்தில் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, பராக்கிரமுள்ள தேவன், வல்லமை நிறைந்த தேவன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விலும் கூட கர்த்தர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் தேவன் ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நிரப்பி எங்களை விசுவாசத்தின் பாதையிலே கர்த்தர் எங்களை இன்னும் பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே வேதத்தில் பார்க்கிற வண்ணமாக எங்கள் விசுவாசத்தின் ஆண்டவர் பெரியவர் தகப்பனே. இந்த கன்வென்ஷன் குடியிலும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு கூட நம்முடைய பிள்ளைகள் இடத்துல வந்து நின்று ஆண்டவர் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் உம்முடைய சமூகத்தில் இருந்து பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட்டு உம்முடைய வல்லமையும் பதிலையும் வாக்கு தத்தங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இருதயத்தில் தெய்வ சமாதானம் ஆண்டவர் தொடர்ந்து தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கூடுகை நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அமைத்து கொடுத்தீர் ஆண்டவரே. மெய்யாகவே கர்த்தருடைய நாமம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே மகிமைப்பட்டது. சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் வெளிப்பட்டு எங்களை ஆண்டவர் தகப்பனை பலப்படுத்தி ஆசீர்வதித்த உடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அழைத்து வந்த நம்முடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் வரும் நாட்களிலும் ஆண்டவரை அவர் மூலமாக ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பலப்படுத்துங்க. சரீரத்துக்கு வேண்டிய ஆண்டவரை உடைய அப்பா நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆவிக்குரிய கிருபைகளையும் ஆண்டவரை நிறைவாக கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் மக்கள் இன்னும் ஆண்டவரை அவங்க ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபைகளை தாங்க. அவங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆண்டவரை. இப்பொழுது நாங்கள் இந்த இரவு நேரத்திலும் கூட உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். நாளை தினத்தில் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நாங்கள் தகுந்த முறையில் ஆயத்தத்தோடு கூட உடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருளை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை காலத்தில் இன்னும் ஆண்டவர் இந்த கன்வென்ஷன் கூடிக்கு வர தடைப்பட்ட மக்களையும் ஆண்டவரை நாளை தினத்தில் தேவன் அழைத்து வந்து அவர்களோடு கூட தேவன் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் நன்றி.